ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் தயானந்த். உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. அர்ஜென்டினா வர்சஸ் எஜிப்ட். இந்த மேட்ச் ஒரு பயங்கரமான மேட்சாக ஸ்டார்ட் ஆகி எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக நடந்து முடிஞ்சுன்னே சொல்லலாம். இந்த மேட்ச் எகிப்ட் வின் பண்ணிடுவாங்கன்னு இருந்த மேட்ச் அர்ஜென்டினா திருப்பி 79th மினிட்லேருந்து எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் கொடுத்த கம்பேக்னால இந்த மேட்சை அர்ஜென்டினா வின் பண்ணி ரவுண்ட் ஆஃப் 8 குவார்டர் ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னே சொல்லலாம். என்னென்ன நடந்தது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, 15th மினிட்ல இப்ராஹிம் கோல் அடிக்கிறாரு. 1-0 மாறுது. எகிப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மினிட்லேயே கோல் அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுமோ 1-0. கீப்பரை பாராட்டியே ஆகணும். அர்ஜென்டினா ஒரு பெனால்ட்டி கிடைக்கிது. மெஸ்ஸி அந்த பெனால்ட்டிக்கு எடுக்கிறாரு. அந்த பெனால்ட்டியை சேவ் பண்ணி அந்த மனுஷன் நான் இந்த எகிப்ட் டீமுக்காக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாருன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுமோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1-0 எகிப்ட் லீடிங்கில் இருக்காங்க. செகண்ட் ஆஃப் மேட்ச் எடுத்துகிட்டு போது அர்ஜென்டினாவோட டாமினன்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். எகிப்ட் வெறும் கவுண்டர் அட்டாக் பேஸ் பண்ணி தான் விளாண்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் அவங்க கவுண்டர் அட்டாக்கும் பேர் சொல்கிற மாதிரி இருந்தது. ஒரு நல்ல மூவ் ஒரு கவுண்டரில் கிடைக்கிது. எகிப்ட் யூஸ் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணுறாங்க. அது லிசாண்ட்ரா மார்டினஸ் ஃபவுல் நடந்ததுன்னு சொல்லி ரெஃப்ரி விஏஆர் செக் பண்ணி அந்த ஃபவுல் ஆச்சு கோல் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். 67th மினிட்ல மறுபடியும் எகிப்ட் ஒரு கோல் அடிக்கிறாங்க. இந்த மேட்ச் 2-0 எகிப்ட் 78th மினிட் வரைக்கும் லீடிங்கில் இருக்காங்க. அர்ஜென்டினாவோட அட்டாக் நடந்துகிட்டே இருக்குது. அதை கஷ்டப்பட்டு அவங்க தடுத்துட்டே இருந்தாங்கன்னே சொல்லலாம். கீப்பர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் அந்த மனுஷன். ஓகே, 79th மினிட்ல ஒரு கிராஸ், ரொமாரோ என்னோட ஹெட்டிங்கில் ஒரு டச்சுன்னு ஒரு கோல் அடிக்கிறாரு. சரியான ஹெட்டிங் இது. கீப்பர் கைப்பட்டோ அது போஸ்ட்குள்ளே போய் ஒரு கோல் ஆகுது. கம்பேக் கோலாக 79th மினிட்ல. ஸ்கோர் இப்போ 2-1 மாறுது. 83rd மினிட்ல நிறையா போராட்டம். அப்படி இப்படி இடிச்சு வந்த பாலை மெஸ்ஸி காலில் வந்து விழுகுது. மெஸ்ஸி அதை பேங்கர் போஸ்ட் டம்முன்னு அடிச்சான்னு சொல்லலாம். வேற மாதிரி கோலு. ஸ்கோர் 2-2 மாறிடுச்சுன்னு சொல்லலாம். 90 மினிட்ஸ் முடியும் போதும் ஸ்கோர் 2-2 இருக்கு. அதாவது 90+ ஆட் ஆன் டைமில் 103rd மினிட்ல ரொட்டோ மார்டினஸ் காலில் ஒரு பால் வந்து ஒரு த்ரூ பாஸ். அவர் அதை எடுத்து பயங்கரமாக ஒரு கிராஸ் போடுறாரு. என்சோ ஃபெர்னாண்டஸ் எங்கேருந்து அந்த மனுஷன் வந்தான்னு தெரியல. ஒரு பக்காவான ஹெட்டிங்கு. மேட்ச் 3-2 மாறுது. கிட்டத்தட்ட 78th மினிட் வரைக்கும் எஜிப்ட் வின் பண்ணிடுவாங்க. அவங்க தான் வின் பண்ணி ரவுண்ட் ஆஃப் 8 போவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். மக்களுக்கு பெரிய ஏமாற்றம். நிறைய கிரிட்டிசிசம் இந்த மேட்ச்சில் இருக்குன்னே சொல்லலாம். ரெஃப்ரியோட டிசிஷன் நிறையா தப்பு இருக்குது, நிறைய கிரிட்டிசிசம் போகுது. பட் இருந்தாலும் அர்ஜென்டினா இந்த மேட்சை பக்காவான கம்பேக்கு. மெஸ்ஸி கிட்டத்தட்ட ரொம்ப போராடுறாருன்னே சொல்லலாம். இந்த